Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் 5வது நாளாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. அண்ணா கிராமம் அம்பேத்கர் சிலை அருகே குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யும்? வணக்கம் வருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா கிராமம் அம்பேத்கர் சிலை அருகே மக்கள் வெள்ளத்தில் அவரது வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள், மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த மக்கள் இன்றைக்கு சாலைகளில் இருபுறங்களிலும் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து 5வது நாளாக முதலிலே அவர் கோவை மாவட்டத்திலே தொடங்கிய அந்த எழுச்சி பயணம் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பினை அறிந்து அவர்கள் மத்தியிலே உரையாற்றினார்கள். கோவை மாவட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள் எல்லாம் மக்கள் நன்றியோடு அவர்கள் அந்த வரவேற்ற காட்சியை பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 2வதாக 2 நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அந்த சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அங்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பொதுமக்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். நடந்து சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை, தேவைகளை கேட்டறிந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்றினார்கள். இன்றைக்கு கடலூர் மாவட்டத்திற்கு வருகிறது 5வது நாளாக பல்வேறு பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நடந்து சென்று மக்கள் மத்தியிலே குறைகளை கேட்டும், அதே போன்று பல்வேறு இடங்களில் மக்கள் மத்தியிலே எழுச்சிமிகு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்ததாக பல்வேறு இடங்களில் அவர்கள் சென்று மக்களுடைய வரவேற்பை பெற்று மக்கள் மத்தியில் பேசுவதற்கு குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்.